வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கொடுவா மீன் வறுவல். கொடுவா மீன் வறுவல் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கடையிலே நான் மீனை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ண மீனை குக் பண்ணுறதுக்கு முன்னால் உப்பு தண்ணியில் 1/4 மணி நேரம் போட்டு வச்சிட்டிங்கன்னா மீனில் இருக்கிற கவுச்ச வாடை எல்லாமே ரிமூவ் ஆயிரும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். மண்டையும் வாழையும் நான் குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பீசஸை வறுவல் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீனில் தடவை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான தட்டில் 9 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன். இது 1 கிலோ மீனுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மீன் வாங்கியிருக்கீங்களோ அந்த மீனோட அளவுக்கு தகுந்த அளவு மசாலா எடுத்துக்கிங்க. 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ மீனில் மசாலாவை எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி தடவிக்கோங்க. மசாலாவை தடவிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. ஊற விடும்போது தான் உப்பு காரம் எல்லாமே அந்த மீனில் நல்லா பிடிக்கும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறனால இந்த அளவு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் மீன் துண்டுகளை ஒன்றொன்னா போட்டுக்கோங்க. மீனை உடனே திருப்பாதீங்க. 3 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும். இப்போ திருப்பி விடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு பக்கமும் 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கொடுவா மீன் ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.